சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம தமிழ் செல்வியை பார்த்தீங்கன்னா அப்பத்தான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவனோட மகனை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. இன்னைக்கு நீ உன் பிள்ளைய பார்க்குற அப்படின்னு சொல்லி, ஆனால் நான் வெளியவே இருக்கேன், உள்ளே வரல, இங்கே வந்து அழகிற தூக்கிட்டு வந்து காமிங்க அப்பத்தான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ உள்ளே வந்து தான் பார்க்கணும், உன் பிள்ளைய பார்க்குறதா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்க வச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஈஸ்வரி போய் பார்த்தீங்கன்னா, நீ உள்ளே வரணுமா, உன் பிள்ளைய பார்க்கணுமா, நான் வந்து பாரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ தான் சபதம் பண்ணியிருக்காளே, எப்படி உள்ள வருவா, வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. தமிழ் செல்வி அதனால ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் உள்ள வரமாட்டேன், என் பிள்ளைய எங்கே தூக்கிட்டு வந்து காமிங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு என் பிள்ளையோட முகத்தை மட்டும் பார்த்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த அப்பத்தா வந்து பார்த்தீங்கன்னா சேதுக்கிட்ட போய் சொல்றாங்க, தமிழ் செல்வி வந்திருக்காடா, போய் கூப்பிடுறா, வந்தவங்கள வாசல்லே வச்சு அனுப்புற பழக்கம் நம்ம பரம்பரைக்கே இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சேது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற பிளானோட தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் நம்ம சேது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. வேற வழி இல்லை, இந்த அப்பத்தான் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியை போய் கூட்டிட்டு வராங்க. குழந்தைய வாங்கிட்டு ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக ரஃப்பாக தான் பேசுகிறாரு, ஒரு சாஃப்டாகவே பேச மாட்டேன்றாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி நான்லாம் வரமாட்டேன், நான் உள்ள வரல, நீங்க போய் அழகரை தூக்கிட்டு வாங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்பத்தா தான் சொல்லுச்சு, நான் ஒன்றும் கூப்பிடல, உள்ள வான்னு சொல்றாங்க. எவ்வளவு சொல்லியும் தமிழ்ச்செல்வி வரமாட்டேன்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி உள்ள வந்ததான் குழந்தைய காட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி உள்ள வந்துடுறாங்க. வந்து அழகரை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பிறந்த நாள் அதுவுமா வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் எனக்கு கிஃப்டா கிடைச்ச அப்படின்ற மாதிரி வந்து உணர்வுபூர்வமா இருக்காங்க நம்ம தமிழ்ச்செல்வி. இன்னொரு பக்கம் சேது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டே இருக்கு நம்ம தமிழ்ச்செல்வி பக்கம். இதுக்கு முன்னாடி பர்த்டேக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத வந்து ஞாபகம் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையை நினைச்சு பார்க்குறாங்க. இதை நினைச்சு பார்த்து ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஈஸ்வரியோட நாடகம் எல்லாம் வெளியே வரணும், பொறுத்திருந்து பார்க்கலாம்.